என்னன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டில் புளியை நீங்கள் சொல்ல மாதிரி புளியை தவிர்க்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வினிகருக்கு போயிடுறாங்க. ஆமாம், வினிகருக்கு போகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, பச்சை மிளகா நிறைய யூஸ் பண்ணாங்க. அதாவது ஹோட்டல்ஸ்ல எல்லாம் காரம் காரமாக கொடுக்கணும். காரம் காரமாக கொடுத்தா சுட சுட காரம் காரமாக கொடுத்தா பேரே அப்படி தானே சார், ஹாட் அண்ட் ஸ்பைசி. ஹாட் அண்ட் ஸ்பைசின்னு சொல்லி அதை வந்து குடல் எல்லாம் வந்து இது வந்து வேக வச்சு பசி மந்தம் போய் எல்லா நோய்களுக்கும் இந்த குடல் சம்மந்தப்பட்ட நோய், கல்லீரல் மண்டல் சம்மந்தப்பட்ட நோய் அது. அது இல்லாமல் இந்த ஆல்கஹால் அபியூஸ் எல்லாம் அப்போல்லாம் கிடையாது. ஆல்கஹால்லாம் என்றைக்காவது நல்ல நாளுக்கு முனீஸ்வரருக்கு படைக்கும் போது, குலதெய்வம் திருவிழா, ஏதாவது வீட்டில் அந்த மரணம் எதை சொந்த கழிச்சு அது மாதிரி துக்க நாளில் இதுவாக தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறது, இப்போது பசங்க எல்லாமே கூட பசங்க ஸ்கூல் காலேஜ் பசங்கள்லேயே எல்லாம் நம் வாழ்க்கையுடைய ஸ்டைலு, உணவு பழக்கம், கெட்ட பழக்கங்கள், சீக்கிரம் சரியான பண்ண பழக்கங்களில் இந்த முடக்குவாதம் போய் நோய் வருது, நரம்பு தளர்ச்சி. இந்த வயசில் பார்த்திங்கன்னா நான் வருவாங்க பசங்க சின்ன வயசில் கொஞ்சம் கையை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுங்கம்மான்னா கை நோகும். ப்ரெஸ் பண்ணியா, ரப்பர் கை, இது பழகி போச்சு 40 வருஷம். அமுக்கியா நான் பிடிச்சி ஆடும் கை நடுங்க இந்த வயசில். ஏன்னா உணவுகள் அது இல்லை. அது இல்லாமல் ஸ்கூல் போடும்போது காலையில் பிள்ளைங்களுக்கு காலையில் ஏதாவது இட்லி தோசை ஏதாவது கொடுத்து விடணும். அப்படியான்னு போங்க, ஸ்கிப் இப்போலாம் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்துருக்கு சார். 2 நிமிஷத்தில் நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது அப்படி இல்லைன்னா கெலாக்ஸ் ஆல்ரெடி இருக்குது, கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. அது என்ன பத்தும் அதில் எல்லாமே உணவு படிக்கிற பையனுக்கு என்ன சொல்லுங்க, இப்போ பழமொழி சவுண்டு மைண்டு லேசான சவுண்ட் பாடின்றாங்க. அதாவது எல்லா மூளையுடைய ஆற்றல், படிக்கக்கூடிய ஆற்றல், புரிஞ்சக்கூடிய ஆற்றல், கோபதாபம் வராத ஆற்றல் மூளைக்கு வேணும்னா உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சவுண்ட் பாடி, சவுண்ட் மைண்டுன்னு லேசான சவுண்ட் பாடி, நல்ல மூளையானது, நல்ல தேக ஆர்வம் உடம்பின் மேலே தான் இருந்தால் தான் அது வேலை செய்யும். அப்போ அது ஸ்கிப் ஆகிடுது. மதியானம் வந்து அப்படி அமிச்சாக்கூட ஒரு டப்பாவில் சோறு போட்டு கிண்ணத்தை அமிச்சாங்க. ராத்திரி வந்து சாப்பிட்டாச்சு இல்லைன்னா இல்லை. டப்பாவில் போகிற சோறு வந்து பார்த்தீங்கன்னா ரசம் சோறு, தக்காளி சோறு, லெமன் சோறு, புளி சோறு, இப்படி தான் போது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது தொடர்ச்சி. இன்ஸ்டன்ட் இதுலேயும் தாண்டி போனோம்னா இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வர ஆரம்பிச்சு. அதை வாங்கி குழந்தைங்களுக்கு காலையில் ஒரு சாப்பாடு மட்டும் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. லேஸ் பேக்கெட்டோ இல்லை வேறு ஏதாவது குர்குரே பேக்கெட்டோ கூட கொடுத்துட்றாங்க. சைட் டிஷ்க்கு முடிஞ்சு போச்சு.